கோயம்புத்தூரில் ஒரு பொட்டி கடை வைக்கிறாரு தாமோதரசாமி நாயுடும் சகோதரர்களும். அது என்னென்னா, கோயம்புத்தூரில் இப்போ இருக்கக்கூடிய காந்தி பார்க் பக்கம் ஆர்எஸ்புரத்துக்கு இடையில் கென்னடி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர் அந்த காலத்தில் லைட் ஹவுஸ் தியேட்டர்னு பேர் வாங்கி இருந்தது. அந்த தியேட்டருக்கு முன்னாடி ஒரு பொட்டி கடை வைக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில் பீடி, சிகரெட்டு, வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரியான விஷயங்களோட, மூக்குப்பொடி இந்த மாதிரியான விஷயங்களோட, பத்திரிகைகள், இப்போ நியூஸ் பேப்பரு அது மாதிரியான விஷயங்களை அங்கே வச்சு வித்துட்டு இருந்திருக்காங்க. ஓவர் நைட்டில் அந்த கேண்டீன் வந்து இவங்க கைக்கு வருது. இவங்க குடும்பமே அந்த கேண்டீனை வச்சு நடத்துகிறாங்க. அந்த கேண்டீனில் கீரை வடையும் காப்பியும் ரொம்ப பிரதானமாக இருக்குது. அதனால் இந்த தியேட்டருக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் இந்த கேண்டீனில் அந்த காப்பியும் கீரை வடையும் சாப்பிட்றதுங்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான பின்னாடி ஒரு கட்டத்தில் இந்த கேண்டீனை வந்து விஸ்தரிக்கிறதுக்கு எண்ணி பக்கத்தில் சென்ட்ரல் தியேட்டர், அது ஒரு பெரிய தியேட்டராக உருவாகுது. அந்த தியேட்டருக்கான கான்ட்ராக்டை அவங்க தான் எடுக்கிறாங்க. ஆர்எஸ்புரத்தில் இப்போ இருக்கக்கூடிய 9 அடுக்கு மாடி அன்னபூர்ணா பக்கத்தில் ஒரு கடையை பிடிச்சு வாடகைக்கு வச்சு நடத்துகிறாங்க. அதில் தான் இந்த ஹோட்டல் அப்படி புதுமையான இந்த சாம்பார் வடை, சாம்பார் இட்லி, மசால் தோசை இதெல்லாம் அறிமுகப்படுது. வார்த்தமிழ நேயர்களுக்கு வணக்கம். தற்போது கோவையில் மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருப்பது அன்னபூர்ணா ஹோட்டல்களின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் பற்றித்தான். ஜிஎஸ்டி குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வைத்த கோரிக்கை இப்போது வலைத்தளங்களில் சுவைபட ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவையான உணவு தயாரித்து கொடுப்பவர், அத்தனை மக்களின் மனதிலும் அந்த சுவை ததும்ப இருந்து கொண்டிருப்பவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர், இப்படி சுவையாக பேசி சர்ச்சையில், அதுவும் அரசியல் சர்ச்சையில் மாட்டலாமா என்பதுதான் அவரை அறிந்தவர்கள் கேட்கும் கேள்வியாக இருக்கிறது. அறியாதவர்களோ யார் இந்த ஸ்ரீனிவாசன் என்று கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரை தெரிகிறத விட அன்னபூர்ணாவை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அன்னபூர்ணா சாம்பார் இட்லியும் அன்னபூர்ணா காப்பியும் சாப்பிடாதவங்க கோயம்புத்தூரில் யாரும் இருக்க முடியாது. அவங்க ரொம்பவும் ஏழை எளியவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ஏழை எளியவங்களாக இருந்தால் கூட அந்த அன்னபூர்ணா வாசல் வழியாக போகும்போது கமகமக்கிற அந்த மசால் தோசை மணமும் இட்லி சாம்பார் அந்த மணமும் அப்படியே ஈர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தியாவது அந்த ஹோட்டலில் ஒரு 2 இட்லி சாப்பிட்ற மாட்டோமா, ஒரு மசால் தோசை சாப்பிட்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்க வைக்கும். அப்படி ஒரு சொக்க வைக்கிற ஒரு உணவு பதார்த்தத்தை தயாரித்து கொடுக்கக்கூடியவர் தான் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்படி இந்த ஒரு ஏழை வந்து இந்த இட்லிக்காக, இந்த மசால் தோசைக்காக இயங்கின ஏக்கத்தை இன்றைக்கி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி நினைவு சிறுகதை போட்டியில் கூட ஒருத்தர் சிறுகதையாக எழுதி பரிசு பெற்றிருந்தது எனக்கு நினைவுக்கு வருது. அப்படிப்பட்ட அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் இப்போ ஏன் சர்ச்சையில் சிக்கணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி குறித்து ஒரு பன்னுக்கு வரி இல்லை, பன்னுக்குள்ளே வைக்கிற ஜாமுக்கு வரி இருக்குது. நான் பன்னையும் கொண்டுட்டு வாங்க, ஜாமையும் கொண்டுட்டு வாங்க, நாங்கள் வச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு வாடிக்கையாளர் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையான கருத்தை நிர்மலா சீதாராமன் முன்னாடி முன்மொழிஞ்சார். அதுதான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக இருக்குது. அதை அவர் பேசியதை கேட்ட நிறைய பேர் வந்து உண்மையில் இது ஸ்ரீனிவாசன் பேசுனதானான்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறவங்களும் உண்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீனிவாசன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அன்னபூர்ணானா தாமோதரசாமி நாயுடு தான் எல்லாத்துக்குமே நினைவுக்கு வருவாங்க. அந்த தாமோதரசாமி நாயுடுடைய புதல்வர் தான் ஸ்ரீனிவாசன். இவரை பற்றி என்ன ஏது எப்படி இவர் இப்படி இந்த சர்ச்சையில் மாட்டினார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவரை பற்றி அறிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் உங்கள் முன்னாடி விவரிக்க போகிறேன். அன்னபூர்ணாவை பொறுத்தளவு 1940களிலேயே அது உருவானதாக சொல்கிறாங்க. 1940-48வது வருடத்தில் சுதந்திரம் வாங்கின காலகட்டத்துக்கு பின்னாடி கோவை நகரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிழக்கோடியில் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமமான பீடம்பள்ளியில் தாமோதரசாமி நாயுடு, ரங்கசாமி நாயுடு, லட்சுமணன், ராமசாமி நாயுடு இப்படி 4 சகோதரர்கள் உருவாக்குனது தான் இந்த அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹோட்டல். அது உருவான வரலாறு ரொம்ப வித்தியாசமானது. அதாவது தாமோதரசாமி நாயுடு தான் அந்த வீட்டில் மூத்த பிள்ளை. அவங்க ஒரு விவசாய குடும்பம். இவங்க அந்த பகுதியில் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா, அந்த காலத்தில் விவசாயிகளிடம் பருத்தியை வாங்கி ஜின்னிங் ஃபேக்ட்ரிக்கு, மில்லுகளுக்கு கொடுக்குற தொழிலை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு தாமோதரசாமி நாயுடுடைய தாத்தா.
அதில் வந்து அந்த காலத்தில் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் பிரிட்டிஷ் சர்க்கார் வந்து பருத்தி வாங்கிறதுக்கு உள்நாட்டில் தடை விதிக்க ஆரம்பித்தோன்னே அதில் நிறைய நொந்து போனதில் அந்த தன்னோட குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் தாமோதரசாமி நாயுடைய அப்பா வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அந்த வகையில் தான் அவரை வந்து மில்லுக்கு அனுப்புகிறார். பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு டவுனுக்கு வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. அதே மாதிரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அவரோட தம்பியும் பள்ளிக்கூடம் மில்லுக்கு வேலைக்கு வர்றாங்க. மில்லில் வந்து 2 ரூபா தான் அந்த காலத்தில் கூலி. அந்த 2 ரூபா கூலி வந்து குடும்பத்தை நடத்த வழியில் இவங்க 4 பேர்த்த தவிர 3 சகோதரிகள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய குடும்பம். அப்படிங்கும்போது இவங்க எல்லாமே மில் தொழில் அப்படின்னு இறங்கும்போது வேறு வழி இல்லாமல் இந்த 2 ரூபா கூலி கட்டுப்படி ஆகாமல் அந்த காலத்தில் இவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பொட்டி கடை வைக்கிறாரு, தாமோதரசாமி நாயுடும் சகோதரர்களும். அது என்னென்னா, கோயம்புத்தூரில் இப்போ இருக்கக்கூடிய காந்தி பார்க் பக்கம் ஆர்எஸ்புரத்துக்கு இடையில் கென்னடி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர் அந்த காலத்தில் லைட் ஹவுஸ் தியேட்டர்னு பேர் வாங்கி இருந்தது. அந்த தியேட்டருக்கு முன்னாடி ஒரு பொட்டி கடை வைக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில் பீடி, சிகரெட்டு, வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரியான விஷயங்களோட, மூக்குப்பொடி இந்த மாதிரியான விஷயங்களோட, பத்திரிகைகள் இப்போ நியூஸ் பேப்பர் அது மாதிரியான விஷயங்களை அங்கே வச்சு வித்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தியேட்டருக்கு முன்னாடி இந்த பெட்டிக்கடை இருந்ததுனால அந்த வாடிக்கைகள் இங்கே வர்றது வழக்கமாக இருக்குது. அந்த இடத்துல வந்தவங்க வந்து அந்த தியேட்டர் முதலாளி பால் வின்சென்ட்டுங்கிறவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். அவர் தான் தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்களுக்கு மேக்சிமம் எல்லா தியேட்டர்களுக்கும் உரிமையாளராக அந்த காலத்தில் விளங்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் வந்து வெளிநாட்டு சிகரெட்டு, வெளிநாட்டு காரு, வெளிநாட்டு விஷயங்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாராம். அந்த வகையில் அவர் வெளிநாட்டு சிகரெட் அவர் வந்து வாங்கிறதுக்கு சென்னைக்கு போய் தான் அதை வாங்கிட்டு வருவாராம். அந்த மாதிரியான சிகரெட் வந்து இவர் இந்த சிகரெட் குடிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு தாமோதரசாமி நாயுடு குரூப் வந்து இந்த பெட்டிக்கடை நடத்திட்டு இருக்கும்போது இந்த வின்சென்ட்டை ஈர்க்கணுங்கிறதுக்காகவே அந்த வெளிநாட்டு சிகரெட் வாங்கிட்டு வந்து தன்னுடைய பெட்டிக்கடையில் வைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து வின்சென்ட் வந்து பக்கத்தில் சிகரெட் கிடைக்காம இருக்கும், அப்போ நம்ம கிட்ட வந்து சிகரெட் கேட்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு அதை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த தியேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டீனை நம்ம எடுத்து நடத்தினா எப்படி இருக்குங்கிற ஒரு கனவு தான் காரணம். இவங்க நினச்சபடியே ஒரு நாள் வந்து தியேட்டர் சிப்பந்தி வந்து இந்த சிகரெட் இருக்கான்னு கேட்குறாங்க. இவர் எடுத்து கொடுக்குறாரு. அந்த சிகரெட்டை எடுத்து கொடுத்து முதலாளியோட நானே பேசணும்னு கொண்டு போய் அந்த சிகரெட் கொடுக்குறாரு. இந்த வின்சென்ட் வந்து எப்படி இந்த சிகரெட்டை நான் பிடிப்பேன்னு தெரியும், இங்கே யார் இதை குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இதை குடிப்பீங்க, அதுக்காகவே நான் இதை வாங்கி வச்சேன், உங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கணுங்கிறக்காகவே வாங்கி வச்சேங்கிறது ஒரு வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான இருந்தபோது, நீங்கள் எனக்கு இந்த கேண்டீனுக்குள்ளே இது கொடுத்தீங்க, உங்களுக்கு தியேட்டருக்குள்ளே ஒரு கேண்டீன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சரி எடுத்துக்கேன்னு சொல்கிறாங்க. ஓவர் நைட்டில் அந்த கேண்டீன் வந்து இவங்க கைக்கு வருது. இவங்க குடும்பமே அந்த கேண்டீனை வச்சு நடத்துகிறாங்க. அந்த கேண்டீனில் கீரை வடையும் காப்பியும் ரொம்ப பிரதானமாக இருக்குது. அதனால் இந்த தியேட்டருக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் இந்த கேண்டீனில் அந்த காப்பியும் கீரை வடையும் சாப்பிட்றதுங்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான பின்னாடி ஒரு கட்டத்தில் இந்த கேண்டீனை வந்து விஸ்தரிக்கிறதுக்கு எண்ணி பக்கத்தில் சென்ட்ரல் தியேட்டர், அது ஒரு பெரிய தியேட்டராக உருவாகுது. அந்த தியேட்டருக்கான கான்ட்ராக்டை அவங்க தான் எடுக்கிறாங்க, அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க, அதாவது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தியேட்டர்களில் கேண்டீனை எடுத்து நடத்தக்கூடிய அளவில் இவங்க மிகப்பெரிய அளவில் வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் தியேட்டருக்குள்ளே நடத்துகிற கேண்டீனு வெளியில் இருக்கிற ஜனங்களும் வாங்குகிற அளவுக்கு அதை வெளிப்புறமாக திறந்து வைக்கிறாங்க. அதனால் கதவு எந்த நேரம் திறந்துருக்கு. அதனால் தியேட்டருக்குள்ளே வரக்கூடிய திரை ரசிகர்களை விட அதிகமாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க கேண்டீன்காரங்க. இதை பார்த்த தியேட்டர் முதலாளி உள்ளுக்குள்ளே மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை, ஒரு நிர்பந்தத்தை விதிக்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இனி வந்து இப்படி ஒருத்தருடைய அடிமை தலையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளியே வந்து நம்மளே ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு ஆர்எஸ்புரத்தில் இப்போ இருக்கக்கூடிய 9 அடுக்கு மாடி அன்னபூர்ணா பக்கத்தில் ஒரு கடையை பிடிச்சு வாடகைக்கு வச்சு நடத்துகிறாங்க. அதில் தான் இந்த ஹோட்டல் அப்படி புதுமையான இந்த சாம்பார் வடை, சாம்பார் இட்லி, மசால் தோசை இதெல்லாம் அறிமுகப்படுது. ஆரம்பத்தில் ஒரு கையேந்தி பவனாட்டு தான் நடத்துகிறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய விசேஷமான அம்சம் என்னென்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் இலை வந்து வாழலை போடுறதுங்கிறது அபூர்வமாக இருக்கும். அந்த வாழலைக்கு பதிலாக பாக்கு மட்டையில் தான் சாப்பாடோ டிஃபனோ போடுவாங்க. அந்த பாக்கு மட்டை கூட அவங்கவுங்க எடுத்து கொண்டுட்டு போய் தொட்டியில் போடணும், குப்பை தொட்டியில் போடணும்.
அதே மாதிரி டம்ளர் வந்து அன்னைக்கு அலுமினிய குவளை அது ஒடுங்கி போனதாக இருக்கும், ஒரு சுகாதாரம் இல்லாமல் இருக்கும். அலுமினிய தட்டு கொடுப்பாங்க, அலுமினிய குவளை அலுமினிய டம்ளர் வச்சு தான் அதாவது தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சூழலில் முதன் முறையாக எவர் சில்வர் தட்டில் எவர் சில்வர் டம்ளரில் இவங்க உணவு தண்ணி கொடுக்குறாங்க. வாழலை போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. வாழலை போட்டு தான் இதெல்லாம் ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையில் இது ரொம்ப பிரசித்தி வருது அன்னபூர்ணா. அன்னபூர்ணாவுக்கு பின்னாடி இன்றைக்கி பார்த்தா 23 கிளைகள் அவங்க நடத்துகிறாங்க. இதில் தாமோதரசாமி நாயுடு ரொம்பவுமே இதில் உத்வேகமாக எடுத்து மிகப்பெரிய ஒரு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய புள்ளி ஆகிறார். உணவகம்னா கௌரி சங்கர் தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூரில் 2 உணவகம் 2 ஸ்வீட் ஸ்டாலு இதில் முக்கியத்துவமாக சொல்லலாம். ஒன்று வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அடுத்தது சொன்னால் அன்னபூர்ணா தான் சொல்லுவாங்க. அன்னபூர்ணா கௌரி சங்கர் இப்படி 2 விதமான பேரில் அவங்க வைக்கிறாங்க. அன்னைக்கு அன்னபூரணி அப்படிங்கிறது வந்து உணவு கடவுள் என்பதனால அந்த அன்னபூரணா அப்படிங்கிறது அன்னைக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கௌரி சங்கர் வந்து காசி விஸ்வநாதருடைய நினைவால் அந்த பெயரால் இந்த பெயரை வைக்கிறாங்க. இதில் நல்ல சக்ஸஸ் ஆன பிறகு பார்த்தா அந்த அன்னபூரணிங்கிறது தான் இவங்களோட பிராண்டாகவே ஒரு வச்சுருக்காங்க. இந்த சூழலில் இவங்களை விஸ்தீர்ணம் ஆக 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 இதுக்கு பின்னாடி வந்து இவருடைய சன்னு ஸ்ரீனிவாசன் வளர்ந்து வர்றாரு. அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் தாமோதரசாமி நாயுடு மறைவுக்கு பின்னாடி இவர் எடுத்து கடையை முழுக்க நிர்வாகம் பார்க்குறாரு. இந்த அடிப்படையில் தான் இவங்க புறப்படுறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா தாமோதரசாமி நாயுடை பொறுத்தளவு என்றைக்குமே சட்டுன்னு மீடியாக்கள் கிட்ட பேசிடுவார். எந்த ஒரு ஒளிவு மறைவு தன்மையும் இருக்காது. ஆனால் ஸ்ரீனிவாசன் அப்படி இல்லை, ரொம்ப கவனமாக இருப்பார். மீடியாவில் ஏதாவது பேசினா வில்லங்கம் வந்துருன்னு ரொம்ப கவனமாக விளம்பரங்கள் கொடுக்குறதோடு நிறுத்திக்குவார். இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து பெரிய அளவில் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி எது அப்படின்னு பார்த்தாக்க அதில் ஒன்றா அன்னபூர்ணாவும் இருக்குது. கிருஷ்ணா ஸ்வீட் எப்படியோ அதே மாதிரி அன்னபூர்ணாவும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருந்து தாமோதரசாமி நாயுடு காலத்தில் அவர் எப்படியெல்லாம் பேட்டி பத்திரிகைகள் அணுகுனாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இவங்களுடைய ஹோட்டல் நம்ம ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்துக்கு எதிரில் பீப்புள்ஸ் பார்க்குன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு தடவை நான் சாப்பிட போய் பார்க்கும்போது சுற்றுப்புற சுவர்களில் எல்லாமே சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறு ஓவியங்களாக தீட்டப்பட்டிருந்தது. என்னடா ஆச்சரியமாக இருக்குது, உணவகத்தில் வந்து இந்த மாதிரி ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கு, அது சுதந்திர போராட்ட வரலாறு வந்து இங்கே விளக்குற விதமாக இந்த மாதிரி ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த கடையில் இருக்கிற மேனேஜர்கிட்ட கேட்டபோது இது வந்து எங்கள் ஐயாவுடைய பெரியவருடைய ஏற்பாடுங்க, அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவர்கிட்டவே நீங்கள் வேணா பேசுங்கன்னு சொல்லி அப்போவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேச அவர் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக பேட்டிக்கு சம்மதிச்சு அப்போ ஆர்எஸ்புரம் அந்த பீப்புள்ஸ் பார்க்கிலிருந்து ஆர்எஸ்புரம் ஒரு 3 கிலோமீட்டர் அங்கே போய் உடனுக்குடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பேட்டி முடித்து அடுத்த வார கல்கியில் வந்து நான் அந்த பேட்டி கட்டுரையாக அப்போ அதை வெளியிட்டோம். அப்படி ஒரு யதார்த்தமானவர், உடனுக்குடனே அணுகிறதுல வல்லவர். அவர் எப்படி அவர்கிட்ட ஸ்பான்சர் வாங்காத கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அமைப்புகளே இல்லை, கட்சிகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி வாங்காமல் இருந்தால் அது விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க முடியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அன்னைக்கு 1999 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து கோயம்புத்தூரில் தமிழ்நாடு தழுவிய மாநில மாநாட்டை ஒன்று நடத்துது. அதுக்கு வந்து ஒரு நிதி வசூல் வேணும். அதுக்கு லியோனி பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. அந்த பட்டிமன்றத்துடைய முதல் டிக்கெட் வாங்கக்கூடிய நபராக இருந்தவர் அந்த அன்னபூர்ணா தாமோதரசாமி நாயுடு. இப்படி பொதுவான விஷயங்கள் எல்லாமே ஈடுபாடு காட்டுறவர். அது தவிர ஒரு பத்திரிகையும் நடத்தினார், சிறுவாணி மெயில்னு ஒரு பத்திரிகையை நடத்தினார். அதை நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா தான் பொறுப்பாசிரியராக நிறுத்தி நடத்தினார். அதனால் எழுத்துலேயும் ரொம்ப ஆர்வம் மிக்கவர், சுதந்திர போராட்ட தியாக வரலாறுகள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். சுவையோட வாழ்தல்னு ஒரு புத்தகத்தையும் அவர் தந்திருக்கிறாரு இந்த அன்னபூர்ணா வரலாற்றை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பின்னாடி வந்தவர் ஸ்ரீனிவாசன். முதல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பைபாஸ் ரோட்டில் நிறைய நிலங்கள் இன்றைக்கி அவர் வாங்கி போட்ட நிலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்வேறு தொழில்
தொழில்கள், அதாவது மாடர்ன் கிச்சன், அது சம்மந்தப்பட்ட மெஷினரிஸ், இந்த மாதிரியான தொழிலே அவர் இருக்கார். இப்படி ஒரு 22 தொழில்களில் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் யாரு கேட்டால் சாமானியத்தில் பேட்டி கொடுக்க மாட்டார். பத்திரிக்கை, இப்போ நானே ஒரு தடவை போய் விஐபி விருந்துன்னு ஒரு நான் பணிபுரிஞ்ச பத்திரிக்கைக்காக பேட்டி கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்துட்டார். அப்போ வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் எதுன்னு சொல்லி சில விஐபிகள் கிட்ட கேட்கும்போது, பொங்கலூர் பழனிசாமி இங்கே இருக்கக்கூடிய, அதாவது முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி இங்கே இருக்கக்கூடிய சாம்பார் வடையும் இட்லி ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி புவியரசும் இங்கே இருக்கிற மசால் தோசையும் சாம்பார் வடை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு அதை உருகி உருகி வர்ணிச்சிருந்தாங்க. அதை பற்றின செய்முறை விளக்கம் இது எப்படி வந்தது அப்படிங்கிறத கேட்குறக்காக திரு ஸ்ரீனிவாசன் நான் அணுகின போது பேட்டிக்கே மறுத்தார். இன்றைக்கி போய் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு 15 நாள் இழுபறி இது பண்ணார். அதுக்கு பின்னாடி அவருக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் பேட்டி எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ கூட இல்லை, நீங்கள் மீடியா கிட்ட வந்து நான் விளம்பரம் கொடுக்குறதோடு நிறுத்திக்கிறேன். காரணம் என்னென்னா, அதுக்கு மீடியா ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று பேச போய் அவங்க ஒன்று எழுதிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துடுது. நாங்கள் ஒரு தொழில் நடத்துகிறவங்க இல்லையா, எந்த கட்சி சாராமல், எந்த ஒரு அமைப்பு சாராமல், எந்த ஜாதி மதம் சாராமல் அத்தனை பேர் எங்கள் கிட்ட வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டிக்கூடாது இல்லையா, அதனால தான் உங்களுக்கு பேட்டிக்கு மறுத்தேன்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தார். அப்போது தாமோதரசாமி நாயுடுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம்னு பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்கிக்கக்கூடிய தன்மை இல்லாதவர், ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவராக ஸ்ரீனிவாசன் இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த தடவை கொடிசியா அரங்கில் ஜிஎஸ்டி குறித்த தொழிலதிபர்கள், சிறு குறு தொழிலதிபர்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் போது இப்படி ஒரு கருத்தை இவர் சொல்கிறார். அதாவது தன்னுடைய கடைக்கு வானதியமாக தினந்தோ அடிக்கடி வர்றதாகவும், அப்போ வந்து ஜிலேபி சாப்பிட்டு ஜிலேபிக்கு ஒரு வரியும் காரத்துக்கு ஒரு வரியும் போடுறீங்களே, இது என்ன நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் சண்டை பிடிக்கிறதாகவும் ஒரு உரிமையாக அவர் பேசுனது வலைத்தளங்களில் வைரலாக, அதுக்கு பின்னாடி வந்து உடனடியாக இதுக்கு ரியாக்ஷன் பல்வேறு விதமாக வந்து அதுக்கு பதிலடியாக இவர் போய் நிர்மலா சீதாராமனை தனியாக சந்தித்து மன்னிப்பு கேட்டதாகவும், மன்னிப்பு கேட்ட விஷயம் வீடியோவாக வைரலாக வர அதுக்கு எதிர் வினையாக திரு ராகுல் காந்தி, கனிமொழி இவங்கெல்லாம் அவங்கவுங்க வலைத்தள பக்கங்களில் இதுக்கு கண்டனம் தெரிவித்து போட, அண்ணாமலை இதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டது வெளியானதை தன்னுடைய கட்சிக்காரர்கள் வலைத்தளங்களில் வெளியிட்டதுக்காக தார்மீக மன்னிப்பு கேட்ட சங்கதியும் நடந்தேறி இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ வானதி போய் நிர்பந்தம் பண்ணி அன்னபூர்ணாத ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்களா, அல்லது நிர்மலா சீதாராமனே ஒரு அதிகார தன்மையோட அவங்கள இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையை உருவாக்குனாங்களா, இல்லை அவங்க சீனிவாசனே தானாக முன் வந்து ஐயோ இப்படி ஒன்று நடந்துருச்சேன்னு கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு 3 விஷயம் சர்ச்சைகளை ஓடிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது, அதுக்கு அண்ணாமலையை மன்னிப்பு கேட்கணும்னா இது ஒரு சாதாரண மனிதர்கள் கூட கோயம்புத்தூரில் சொல்லிடுவாங்க. என்னென்னா, கோயம்புத்தூரில் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, அமைப்பினர் மட்டுமில்லை, எல்லாருமே அன்னபூர்ணா கிட்ட ஸ்பான்சர் வாங்காதவங்களே யாரும் இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட அன்னபூர்ணா கிட்ட வானதியும் போகாமல் இருந்திருக்க முடியாது, அண்ணாமலையும் போகாமல் இருந்திருக்க முடியாது, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் தெரியாதவராக அவர் இருந்திருக்க முடியாது. இவ்வளவு பரிச்சயப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த பப்ளிக் அரங்கில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் போது அவங்களே கொஞ்சம் பிரமிச்சு போய் நின்னதாக தான் சொல்லுவாமல் ஒழிய, நான் ஜிலேபி சாப்பிட்டதில்லை அப்படின்னு வானதி சொல்கிறதும், அது வந்து ஜிலேபிங்கிறது ஒரு குறியீடாக தான் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்கலாமே ஒழிய உரிமையில் தான் சொல்லியிருக்காரு. அதாவது தன்னுடைய கேபினில் யதார்த்தமாக வந்து ஒரு எம்எல்ஏ தன்னோட தொகுதி எம்எல்ஏ பேசும்போது கூட அவர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருந்திருக்கலாம். அதை வந்து ஜிலேபி சாப்பிடும்போது இது நடந்ததாக சொல்லி அந்த உத்தியை கையாண்டிருக்கலாம் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பேச்சு நடந்த பின்னாடி இது இப்படி ஒரு வைரலாகும் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீனிவாசன் அவர்களை எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அதுக்கு பின்னாடி இப்படி வைரலான பிறகு இது ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறணுன்னு தான், ஐயோ நம்ம தொழில் நடத்துகிறவங்களாச்சே இது எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறதுக்காக இவராகவே வாலண்டியராக போய் வானதி கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். வானதியும் ஐயோ நீங்கள் இதை எதுக்கு இப்படி பொது மேடையில் சொன்னீங்க, நான் எதிர்பார்க்கலன்னு அவங்களும் சொல்லியிருக்கலாம். சரி, நான் அவங்கள பார்த்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னு அவராகவே சொல்லியிருந்து தான் இது நடந்திருக்க முடியுமோடைய ஒரு அதிகாரத்தோடு இது நடந்திருக்கும் அப்படின்னு யாருமே நம்பலை. அதில் முக்கியமாக ஸ்ரீனிவாசனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, ஸ்ரீனிவாசன் சாருடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, அவருடைய சுயம் தெரிஞ்சவங்க வந்து யாருமே நம்பலை. ஏன்னா ஒரு தொழில் நடத்துகிறவங்க எந்த ஒரு சர்ச்சைக்குள்ளேயும் சிக்காமல் நடக்கணும். அது இவர் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் தொழில் நடத்துகிறவர். அதனால் இப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கினது தான் எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது.
ஆக மொத்தத்தில் இந்த சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஒழிய எந்த இடத்துலையும் இது வந்து மேலும் பெருசாகணும்னு நினைக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு இன்றைக்கி இது அல்வா சாப்பிட்ட மாதிரி அதை வந்து பெருசாக பூதாகரமாக படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒன்றும் ஜிஎஸ்டி குறையின்னு சொல்லி கேட்கல, ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுங்க, உணவுப் பொருட்கள் பதார்த்தங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. அவர் வந்து 28% வரியாக இருந்தாலும் ஒரே மாதிரி போடுங்கன்னு தான் கேட்டிருக்காரு. அவர் ஏழை எளியவர்களுக்கான பங்காளியாக அதில் பேசலை. அவர் ஒரு வியாபாரியாக மட்டும்தான் பேசியிருக்காரு. அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய பிரதிநிதியாக தலைவராக பேசியிருக்காரு. மற்றபடி இந்த மக்களுக்கான குரலாக பேசலை. ஆனால் எதிர்க்கட்சிகள் இவர் மக்களுக்கான குரலாக சொல்லி அதை பெருசுப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு அன்னபூர்ணாவில் நீங்கள் சாப்பிட்றதுனா ஒரு இட்லி வந்து ஒரு சாம்பார் இட்லிங்கிறது வந்து 55 ரூபா ரேட் வைக்கிறாங்க, 40 ரூபா காப்பி வருது. சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்குள்ளே அவங்களுக்குள்ளே போனால் ஒரு 2 இட்லியும் ஒரு காஃபியும் சாப்பிட்டிங்கன்னா 95 ரூபா விலை வருது. 5 ரூபா மீதி 100 ரூபாய் வச்சு 5 ரூபா டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் கூட ஒரு மாதிரியாக பார்ப்பானா அந்த 5 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து 105 ரூபாயை சாப்பிட்டு வர வேண்டிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அதே காப்பி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இவங்க கான்ட்ராக்ட் எடுத்ததெல்லாம் 120 ரூபாய்க்கு விற்கிறதா நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்போது இது இவ்வளவு தூரம் விலை வைக்கக்கூடிய எளியவர்கள் சாப்பிட அணுகவே முடியாத அளவுக்கு விளை வைக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கு இவங்க ஏன் இப்படி வக்காலத்து வாங்கி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சர்ச்சையாக இன்றைக்கி ஜனங்க மத்தியில் அரசியல்வாதிகள் ஊடுருவிட்டுருக்காங்க. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, இது எல்லா கட்சிகளுமே இந்த சர்ச்சைகளுக்குள்ளே இப்போ சிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு கருத்து கூட எல்லாருக்கும் உண்டு. கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஃபேமஸாக இருக்கிற மாதிரி சென்னையில் வந்து சரவணபவன் ஃபேமஸாக இருக்குது. அதே சரவணபவன் ஏன் கோயம்புத்தூருக்கு வரல? கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கிறவங்களாம் சரவணபவன் கோயம்புத்தூருக்கு வந்தால் சரவணபவன் இங்கே இருக்குதுன்னு கோயம்புத்தூர் வந்தால் தேடுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் அன்னபூர்ணாவில் சாப்பிட்டு பழகணுங்கள்லாம் சென்னையில் போனால் அன்னபூர்ணா எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. ஆனால் 2 பேரும் இங்கே அவங்க கடையோ இவங்க கடையோ இருந்ததில்லை. என்னடா விவகாரம் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்திலேயே தாமோதரசாமி நாயுடு காலத்திலேயே நீங்கள் அங்கே வர வேண்டாம் நாங்கள் இங்கே வர வேண்டாம்னு 2 பேருமே ஒரு பேசப்படாத, அதாவது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி விட்டதாக சொல்கிறாங்க. இது அந்த காலத்திலிருந்தே பேச்சிருக்கு. அது எந்த அளவு உண்மையோ தெரியாது. ஆனால் உண்மையிலேயே சென்னையில் சைவ உணவு விடுதிக்கு பேர் வாங்கினது எது? சரவணபவன்னா. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பேர் வாங்கினது அன்னபூர்ணா. இவங்க வைக்கிற விலை ஒரு ரூபாய் இட்லி விற்கக்கூடிய பாட்டியும் நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறோம். அதே ஒரு 2 இட்லி 55 ரூபா விற்கக்கூடிய அன்னபூர்ணாவும் பார்க்குறோம். அந்த அளவுக்கு இவங்க மட்டும் ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க, இவங்களுக்கு மட்டும் அதிகமான விலை வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க லாபம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 300% லாபம் வைக்கிறதா இவருக்கு இந்த அன்னபூர்ணாவை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. 300% லாபம்ங்கிறது வேறு எங்காவது இருக்குமா தெரியல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அரசு தரப்புக்கோ அரசியல்வாதிக தரப்புக்கோ போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ஓட்டல் அதிபர்கள் சங்கத்து மூலமாக அப்படி பூசி மெழுகப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையோ, இந்த சர்ச்சை இதோட முடியுமா இல்லை தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு காணொளியில் நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.